ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டுருக்கோம் போகிறதுக்காக. தம்பிக்கு வந்து 4 o'clock ஸ்கூல் முடியும். அவன் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டான். அவர் வந்து 5 o'clock வருவார் ஆஃபீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் வந்த உடனே கிளம்ப வேண்டியது தான். நான் பேக்கிங்லாம் முடிச்சிட்டேன். உங்களுக்கு தோணும், இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூர் போகிறாங்க, ஊட்டி வராங்க, மறுபடியும் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க அப்படின்னு. ஊட்டியில் இருக்கவங்க எல்லோரும் இப்படி தான், அடிக்கடி கோயம்புத்தூர் போவோம். நாங்கள் டக்குன்னு ஒரு இடம் போகிற இடம்னா அது கோயம்புத்தூர் தான் எங்களுக்கு. அதே மாதிரி பெரிய பர்ச்சேஸ்லாம் இருந்ததுன்னா நான் வந்து அங்கே போய் ஒரு 2 days இருந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வருவேன். நெக்ஸ்ட் வீக்கு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சு வச்சுட்டா அடுத்த வாரம் போகும்போது கரெக்டாக ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். எல்லாம் வாங்கிட்டுலாம் போகிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் போகும்போது ஸ்வீட்ஸும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். மற்ற பர்ச்சேஸ்லாம் வந்து இப்போயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். அது என்னமோ தெரியல, எப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போனாலும் ஒன்று ஃபாகாக இருக்குது, அப்படி இல்லைன்னா மழை பெய்யுது. நீங்கள் பாரு, அது என்னன்னு தெரில, எங்கள் ராசியாக என்னன்னு தெரில. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது ஒரு 3 நாளாக. நாங்கள் போகிறோன்னு பிளான் பண்ணதுலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. பேக்கிங்லாம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியாக இருக்குது. அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எடுத்து காரில் வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். மழை வர பெய்யுது, அதனால் எப்படி தான் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு 4 hours ஆகிடும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிறதுக்கு. பார்க்கலாம், இங்கே நான் கிளம்புற டைம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிற டைமும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது கரெக்டாக இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம். 5:20. எத்தனை மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிறோன்ட்டு உங்களுக்கு டைம் நான் காட்டுறேங்க. பார்க்கலாம். அப்படி கிளம்புங்க, அழகாக தூங்கலாம். 8 மணி 9 மணிக்கு வச்சு 5 மணிக்கு வச்சு கிளம்பலாம். அவன் ஸ்கூல் போகணும், வந்துட்டு உடனே போனால் அவனுக்கு கஷ்டம் இல்லை. அவன் தூங்கிதே வர போகிறான். எவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்குது இன்னைக்கு வீக் டேஸு. எப்பா இருக்குதுப்பா, நாங்கள் 3 மணி நேரம் டிரைவிங் ஓட்டுறோம். டிரைவர் வேலை போடுறேன், நீங்கள் போட மாட்டேறீங்க. யார் ஃபோன் கனெக்டடாக இருக்குது சித்து? சரி, அப்பாதா? வழி ஃபுல்லாக வந்து சாமி வந்து டெக்கரேட் பண்ணி செட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அழகாக. அதே மாதிரி ஃபுல்லாக ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள் அப்படியே. ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. யூஸ்வலாக 3 hours வர வேண்டியது இன்றைக்கி 5 hours ஆகிடுச்சு. பயங்கர டிராஃபிக். 9:57, 5:20. இப்போ வந்து 10 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பயங்கர டிராஃபிக்கு. ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. இதை போன வாரம் போன டைம் வந்தோம்ல, இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு போன பாத்திரம் லேட் ஆகிடுச்சுன்னு எடுத்துலாம் அடுக்கலை, அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது திங்ஸ் இதெல்லாம். இல்லை சாதம், குழம்பு,
ஃபுல்லாக அந்த இதில் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தது இதில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு இது தேங்காய் எல்லாம் இதெல்லாம் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் போடணும். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் பாக்கெட் எடுத்து வந்தேன். இந்த பால் அதில் இருக்குது, அந்த பேக்கில் இருக்குது. சாப்பிட்றீங்களா? மாவு தோசை ஊற்றுறதுக்கு அங்கே எடுத்துன்னு வந்தாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பால் பேக்கெட், சிக்கன் ஃப்ரீசரில் அங்கேருந்து எடுத்து வந்து இப்போ இந்த ஃப்ரீசருக்கு போகுது. ஓகேவா? இப்போ இந்த பாலை வந்து காய்ச்சி டீயா காஃபியா என்ன வேணும்? காஃபி குடிக்க போகிறோம். அவ்வளோதான். காஃபி குடிச்சிட்டு தூங்க போகிறோம். காஃபி குடிச்சா தூங்க வராது. ஆனால் நான் காஃபி எதுவுமே பிடிக்கல வழியில். செஞ்சுட்டு தூங்கினா நல்லா இருக்கும். ஒரு காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்க போகிறோம். ஐஸ் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஐஸ் அப்படியே இருக்குல்ல? எடுத்து போட்டுட்டு வந்தா மெல்ட்டே ஆகிருக்கு. ஓகே, தண்ணி பிடிச்சிட்டு வந்துடு. நாளைக்கு சமைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்தாச்சு அந்த வீட்டில். தண்ணி பாட்டில் இருக்கு பாருங்க உள்ள, ஐஸ் வாட்டர் வேணுமா? எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. சிக்கன்லாம் காயெல்லாம் எடுத்து அடிக்காச்சு, தேங்காய் வச்சாச்சு, வேற என்ன, பால் காய்ச்சியாச்சு. ஓகே, காஃபி குடிக்கலாம்னு நினச்சோம். காஃபி பவுடர் இல்லை, அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு தூங்க போகிறாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.